ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட தயங்காமல் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கூட சொதப்பாமல் நல்ல பர்ஃபெக்டாக வரா மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்ல உதிரியாக எப்படி செய்யலாங்கிறத ஒரு சில டிப்ஸோட இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே தெரிகிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ப்ரெஷர் குக்கர் சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பேலீஃப் இந்த மாதிரி சின்ன பீசஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப வந்து தடிமாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு தான் சிக்கன் பிரியாணி ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்றா போல் குவான்டிட்டியில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். புதினா வந்து கொத்தமல்லியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போது சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து மேலால் வந்து கீறி விட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும், நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மசாலாவில் இந்த மாதிரி சிக்கனை வந்து வதக்கிட்டு செய்கிறப்போ நல்லா வந்து பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, இது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த போல் சிக்கனை வந்து நல்லா மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு செய்கிறப்போ பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸு. நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்துட்டு வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான புளிப்பில்லாத தயிராக பார்த்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான ரேஷியோ ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா இருந்துச்சுன்னா. இதுக்கு மேலே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழஞ்சு போயிடும். ஸோ அதனால் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், அதாவது 1/2 kg அளவுக்கு எடுத்தேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வரும். இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், எப்போவுமே பிரியாணி வந்து செய்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்க அப்படின்னா நல்ல நீளமாக உதிரியாக வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸு. ஸோ அதனால் 1/2 அன் ஹவருக்கு நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமனை வந்து லைட்டாக வந்து மேலால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லெமனோடு சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலால் இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம விசில் போட்டுடலாம். கரெக்டாக 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து நல்ல உதிரியாக நல்ல சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. நம்ம லைட்டாக மேலால் மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். உடனே நம்ம ரொம்ப போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல உதிரியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு. ஸோ ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெசிபி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட சொதப்பாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.
எப்பயுமே பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஆல்ரெடி நம்முடைய சேனலில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.